வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆர்டிஓ விதிமுறைகள் வந்து எப்படி நம்ம வந்து பண்ணணுன்றத நம்ம வந்து 10 டிப்ஸில் சொல்ல போகிறோம். போலீஸும் நம்மளை வந்து ஃபைன் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம வந்து இந்த விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து ஹெல்மெட் போடணும். நம்பர் 2 வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாது. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள்ஸ் போகக்கூடாது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம பேரில் லைசன்ஸ் வந்து இருக்கணும். இன்னொன்று வந்து இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்று, வண்டியில் வந்து ட்ரிபிள்ஸ் வந்து போகவே கூடாது. ரொம்ப வேகமாகவும் வண்டியை வந்து ஓட்டக்கூடாது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைலன்சர் வந்து வண்டியில் வந்து மாட்டவே கூடாது. இப்போ இருக்க பசங்கள்லாம் வந்து சைலன்சர் தான் அதிகமாக வந்து வண்டியில் வந்து வச்சு ரொம்ப வந்து, அதாவது அவங்களுக்கு இது பண்ணுறது பத்தாதுன்னு சுற்றி இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப அதை கேட்டாலே வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. தயவுசெய்து அந்த இதை வந்து மாட்டாதீங்க, செய்யாதீங்க. அதாவது டிராஃபிக் ரூல்ஸு, அதாவது சிக்னல்ஸை கவனித்து பார்த்து ஓட்டுங்க. அதாவது நம்மகிட்ட சிக்னல்ஸை கவனிக்கலைனாலும் டிராஃபிக் போலீஸ் வந்து நம்மளை வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து நிறைய விதிமுறைகள் இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி இப்போ இல்லை எப்பயுமே வண்டி ஓட்டுங்க. அதுதான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம ஜென்ரேஷனுக்கும் நல்லது, போலீஸுக்கும் நல்லது. அதனால் வந்து போலீஸ் விதிமுறைகளை மதித்து வண்டி ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.